ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட எந்த ஓடிடியுமே இல்லை, என்கிட்ட யூடியூப் மட்டும் தான் இருக்கு. யூடியூப்ல ஏதாவது படம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்றங்க உங்களுக்கு இந்த வீடியோ. இதுல 13 கொரியன் மூவி சொல்ல போற எல்லாமே தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இது எல்லாமே இப்போ அவைலபிளா இருக்கு. பின்னாடி தூக்கினாலும் தூக்கிடலாம். ஸோ பார்க்கணும்னா சீக்கிரம் பார்த்து நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் 7 இயர்ஸ் ஆஃப் நைட் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. பனிமூட்டமா ஒரு நாள் இருக்கு. அப்போ ஒரு சின்ன பொண்ணை ஒருத்தன் தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னுடுறான். கொன்னு லேக்ல போட்டுறான். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா பழி வாங்குறாரு. என்னெல்லாம் பண்றாரு அதுதான் கதை. உங்களுக்கு ஒரு ரிவெஞ்ச் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். IMDb 5.8. செகண்ட் த பேட் கைஸ் ரெயின் ஆஃப் கேவ்ஸ் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் கிரைம் ஜானர்ல வந்திருக்கு. இதுல நம்ம டான் லீ ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஒரு குரூப் ஆஃப் கிரிமினல்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணும்போது எஸ்கேப் ஆக பிளான் பண்றாங்க. அதை தடுக்க ஒரு ஸ்கில்டு டாஸ்க் ஃபோர்ஸ் ட்ரை பண்ணுது. அதை தடுத்தாங்களா இல்லையா, அதை யார் பண்ணா அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு கண்டென்ட்லாம் வேணாம், எனக்கு ஆக்ஷன் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். படம் ஃபுல்லா ஆக்ஷன் தான். டான்லியோட படம் பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். IMDb 6.2. தேர்டு ஹார்ட் ஹிட் 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஒரு பேங்க் மேனேஜர் வேலைக்கு கிளம்புறாரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல உங்க கார் சீட்டு கீழே பாம்பு வச்சிருக்கோம், காருக்கு வெளியே போனா வெடிச்சிரும், கேட்கிற காசை கொடு இல்லைன்னா காரை வெடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான படம் வேணும், ஸ்பீட் மாதிரி ஒரு படம் வேணும்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்கும். IMDb 6.3. ஃபோர்த் மிட் நைட் 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோயினுக்கு காது கேட்காது. அவங்க சீரியல் கில்லர் ஒருத்தர் குத்துறத பாத்துறாங்க. அதுக்கப்புறம் அந்த கில்லருக்கு இவங்க நெக்ஸ்ட் டார்கெட் ஆயிடுறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் செம த்ரில்லா செம விறுவிறுப்பா போகும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லர் மூவி வேணும், உங்களுக்கு இந்த கேட் அண்ட் மவுஸ் மாதிரி படம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். IMDb 6.5. ஃபிஃப்த் மாஸ்டர் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் கிரைம் ஜானர்ல வந்திருக்கு. ஒரு பெரிய ஃப்ராட் கேஸை ஒரு கம்பெனி பண்ணுது. அந்த கம்பெனியோட பேர் ஒன் நெட்வொர்க். அதை பிடிக்கிற மிஷன்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் டீம் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலயும் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கும். IMDb 6.6. சிக்ஸ்த் த நெகோசியேஷன் 2018 ரிலீஸ் ஆயிருக்கு. கிரைம் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. 2 கிட்னாப்பர்ஸ் ஒரு கப்பலை கிட்னாப் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கு நெகோசியேட் பண்றதுக்கு போலீஸா இருக்க ஹீரோயின் வராங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, அவங்கள காப்பாத்துனாங்களா இல்லையா, என்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருந்துச்சுன்றதை ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் ஜானர்ல நிறைய பேசுறது, நிறைய இன்வெஸ்டிகேட் பண்றது அந்த மாதிரி படம் பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த படம். செவன்த் த மர்சிலெஸ் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. இது போலீஸ்ல இருக்க ஒரு ஆஃபீஸருக்கும் ஜெயிலுக்குள்ள இருக்க ஒரு பெரிய கைதிக்கும் நடக்கிற சில விஷயங்கள் தான் இந்த படம். உங்களுக்கு ஒரு இந்த ஸ்பை த்ரில்லர் அந்த மாதிரி படம்லாம் பிடிக்குன்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். கிரைம் ஆக்ஷன் ஜானர்ல வந்திருக்கு. IMDb 6.7. எய்த் த ஃபோர்ட்ரஸ் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. எதிரி வம்சத்தோட ஆக்கிரமிப்புல இருந்து தப்பிக்க ஒரு கிங்கு தன்னோட காவலர்களோட கடும் பனி இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் மலைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு வார் ஆக்ஷன் ஜானர்ல இருக்க படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். IMDb 6.8. நைன்த் டனல் 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ தன்னோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டிக்காக போயிட்டு இருக்காரு. ஒரு டனல் வழியா போகும்போது அந்த டனல் கொலாப்ஸ் ஆயிருது. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்கியூ ஸ்பெஷலிஸ்டோட ஹெல்ப்போட அவர் எப்படி தப்பிச்சாரு, அவர் எப்படி சர்வைவ் ஆனாரு, அப்புறம் எப்படி தப்பிச்சு அங்கேருந்து போனாரு, அதுதான் இந்த படத்தோட கதை. உங்களுக்கு ஒரு சர்வைவல் த்ரில்லர் அதெல்லாம் பிடிக்கும், டிசாஸ்டர் மூவிஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். IMDb 6.8. வெட்டரன் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. ஹீரோ பாவமே பார்க்காத ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவருக்கு ஒரு கேஸ் வருது, ஒரு ட்ரக் டிரைவரோட சூசைட் கேஸ். அதை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு. போக போக தான் தெரியுது அது சூசைட் இல்ல, மர்டர். அது பண்ணது ஒரு பெரிய கம்பெனி சார்ந்த சில பேர் அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத ரொம்ப ஆக்ஷன் பேக்காவே சொல்லியிருப்பாங்க. ஆக்ஷன் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. IMDb 7. நெக்ஸ்ட் எக்ஸிட் 2019 ரிலீஸ் ஆயிருக்கு. டிசாஸ்டர் காமெடி ஜானர்ல வந்திருக்கு. ஹீரோ தன்னோட அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு கார்டனுக்கு போகணும்னு பாக்குறாரு. அங்கதான் ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சில டெரரிஸ்ட் வந்து ஒரு வண்டி வச்சுட்டு போயிறாங்க. அந்த வண்டியில இருந்து சில டாக்ஸிக் கேஸ் வந்து ஃபுல்லாவே பரவிடுது. அதுல இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. உங்களுக்கு சர்வைவல் த்ரில்லர் மூவிஸ், டிசாஸ்டர் மூவிலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம். IMDb 7. நெக்ஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் மொகடிஷு 2021 ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல வந்திருக்கு. சொமாலியால மொகடிஷுன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க சில பேர் மாட்டிக்கிறாங்க. அவங்கள நார்த் கொரியா அண்ட் சவுத் கொரியாவோட
அபிஷியல்ஸ் சேர்ந்து எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. இது ரியலா நடந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி எடுத்த படம். ஸோ இந்த படம் எமோஷனலா ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் சில சீன்ஸ் எடுத்திருப்பாங்க. IMDb 7. லாஸ்டா பார்க்க போறது தி அவுட்லாஸ் 2017ல ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்ஷன் கிரைம் ஜானர்ல வந்திருக்கு. இதுல டான் லீ ஹீரோவா நடிச்சிருக்காரு. சைனீஸ் அண்ட் கொரியன் கேங்குக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு வருது. இந்த ரெண்டு கேங்கையும் ஹீரோ எப்படி பிடிச்சாரு அப்படின்றது இந்த படத்தோட கதை. உங்களுக்கு வழக்கமான டான் லீ படம்லாம் பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் கண்டிப்பா பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் மூவி ஆஃப் டான் லீன்னு சொல்லலாம். IMDb 7.2. இந்த 13 படமும் பார்த்துட்டு இதுல உங்களுக்கு பிடிச்ச படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த படம் எல்லாமே இப்போ தமிழ் டப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு. எவ்வளவு நாள் இருக்கும்னு தெரியாது. ஸோ சீக்கிரமா பார்த்துட்டு சொல்லுங்க.